வீட்டுக்கே வந்துட்டார். ஆனா எல்லாரும் கூடி என்ன செய்யறாங்க? ஜெபத்தை நிறுத்தல. ஒரு காலகட்டத்தில் பல மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஆனா இப்ப உங்க காரியம் நடக்கலன்னு சொன்ன ஜெபத்தை நீங்க விட்டுட்டீங்க. ஆனா பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட மாத்திரத்தில் துவக்கப்பட்ட ஜெபம் விடாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. விடுவிக்கப்பட்டவன் வாசல்ல வந்து நின்று அந்த சத்தத்தை கேட்டான். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளையே, எந்தெந்த காரியெல்லாம் நீ நடக்காது என்று சொல்லி ஜெபத்தை விட்டு விட்டாயோ அந்த காரியத்தை திரும்பவும் கையில் எடுத்துக்கொள். திரும்பவும் கையில் எடுத்துக்கொள். திரும்ப கையில் எடுத்தேன்னு சொன்னா தேவன் உனக்கு முன்பாய் கடந்து போவாரு. வாசலை தன்னை போல திறப்போம். ஏனென்றால் கர்த்தர் உன் இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் உன்னை தெரிந்து கொண்டதையும் உன்மேல் வைக்கப்பட்டதான அபிஷேகத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறதுனால அபிஷேகிக்கப்பட்ட பேதுரு, வல்லமையை பெற்ற பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது கூட அபிஷேகத்தின் வல்லமையும் அந்த சங்கிலி கட்டம்